பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. சார், நாங்க ஒரு லோன் எடுத்தோங்க. அந்த லோன் பாதி பேர் இன்னும் கட்டல. என்னோட லோனை நான் கட்டி முடிச்சிட்டேன். இந்த அட்டுப்பட்டி பலவன் பேங்க்ல என் நகை வச்சிருக்கிறேன். 3 பவுன் நகை வச்சிருக்கிறேன். நான் என்னால வாங்க முடியாத சூழ்நிலைக்கு நான் வட்டி கட்டி விட்டேன். ஒரு சூழ்நிலைக்கு அந்த நகை வாங்கணும்னு நான் வந்தேன். வாங்கணும்னு வந்த போது நகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யான்னு கேட்டா ஆலந்தூர்ல உங்களை லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஆலந்தூர் போய் கேட்டோங்க. கேட்டப்ப என்ன சொன்னாங்க, இங்க போய் தலைவி எல்லாம் கூட்டி வாங்க மாதிரி சொன்னாங்க. இங்க கூட்டி வாங்க தலைவி எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தா அவங்க நீங்க போய் அங்க கூட்டி வர சொன்னாங்க. அங்க கூட்டிட்டு போனாங்க. அங்க கூட்டிட்டு போனா என்ன பண்றாங்க, இங்க கூட்டிட்டு போங்கன்றாங்க. மாத்தி மாத்தி இதெல்லாம் சொல்றாங்க. எங்க நகையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எடுத்து ப்ரூஃப் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் கட்ட வேண்டிய பணத்தை நான் முழுசா கட்டி முடிச்சிட்டேன். ஆனா என் நகையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாருக்கு கொடுவான்னு சொல்றாங்க. அது கிடையாது. கடந்த 2015ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த காந்திபுரம் கிராமத்தை சேர்ந்த தேவி மற்றும் அதே பகுதியை சேர்ந்த 12 பெண்கள் குழுவாக சேர்ந்து 4 லட்சம் ரூபாய் குழு கடன் பெற்றுள்ளனர். இதில் தேவி மற்றும் சிலர் வாங்கிய கடனை செலுத்தியதாக கூறப்படுகிறது. சில பெண்கள் குழு கடனை கட்டாமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர். இதற்கிடையே 7 ஆண்டுகளுக்கு முன்பு தேவி அரசம்பட்டு தமிழ்நாடு கிராம வங்கி கிளையில் 3 சவரன் தங்க நகையை அடமானம் வைத்து பணம் வாங்கியுள்ளார். 2 மாதங்களுக்கு முன்னர் நகையை மீட்க பணத்துடன் தேவி வங்கிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது குழுவினர் கடன் செலுத்தாத காரணத்தால் தேவியின் வங்கி கணக்கு முடக்கம் செய்துள்ளதாக வங்கி நிர்வாகம் கூறியுள்ளது. அதனால் நகையை திருப்பித் தர முடியாது என்றும் உங்கள் நகையை ஏலம் விட்டு மற்றவர்கள் கட்ட வேண்டிய பணத்தை எடுத்துக் கொள்ளப் போவதாக வங்கி மேலாளர் கூறியதால் தேவி அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து வங்கி முன்பு சாலையில் அமர்ந்து கணவர் மற்றும் குழந்தையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.